மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலுமே இந்த ஒரு 5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்து எல்லா செடியுமே வந்து நிறையா வந்து பூக்கள் வந்து எடுக்க முடியும். இந்த 5 டிப்ஸில் எதை பற்றினா மண் கலவை பற்றி, ப்ளஸ் எந்த இடத்துல செடி வைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு A to Z எல்லா டிப்ஸுமே இதில் வந்து இருக்குது. அதனால் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தோட்டத்து மண் உங்கள் இடத்துல எந்த மண் இருக்கோ அந்த மண்ணை எடுத்துங்க. அதுக்கப்புறம் கம்போஸ்ட் இருந்தால் கம்போஸ்ட், அது வெறுமி கம்போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மாட்டோட தொழு உரம், இந்த ஆட்டோட தொழு உரம், இந்த மாதிரி எது இருந்தாலுமே அது ஒரு 40% சேர்த்துங்க. சரி, அந்த மாதிரி எந்தெந்த செடிலாம் செமி ஷேடான ப்ளேஸில் வைக்கணுமோ அதை தான் வச்சுருங்க. மீதி அந்த கேப்பில் வந்து சப்போஸ் இந்த மல்லிகைப்பூ செடி அந்த மாதிரி நல்லா வெயிலில் தாங்குகிற செடியை வந்து அந்த சைடில் வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்க பார்த்து உங்களுக்கு செடியோட க்ரோத் வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாது. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும், மேலே வந்து ஷேட் நெட் கட்டியிருக்கும். கீழே இருக்கிற இந்த ரோஜா செடியோட க்ரோத்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த வெயில் ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியே செடிக்கு வந்து கொடுத்தாலும் சரி, வெயில் வந்து ஏறதுக்கு முன்னாடி இந்த காலையில் கொடுக்குறீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே கொடுக்குறது, ஈவினிங் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஃபுல்லாக வந்து சன்செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி அது போல் டைமில் கொடுத்தீங்கன்னா தான் வெயிலில் வந்து நாம் டேரெக்டாக தண்ணி ஊற்ற பார்த்து என்ன ஆகுன்ட்டுனா அந்த வெயிலோட மண் வந்து ஹீட் ஆகிருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக தண்ணி ஊற்ற பார்த்து செடி வந்து கீழே வந்து அந்த வதங்கிறதுக்கு மேலே வந்து அந்த துளிர்லாம் கருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும்.